ஓம் சிவாய நம. கார்த்திகை நட்சத்திரம். ஸோ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பறவை மயில். ஸோ மயில் சொல்லவே வேணாம், முருகருடைய வாகனம். மயில் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ அதோட நடையே கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும். அது நம்ம அதை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மயிலை. ஸோ ரொம்ப ரசிப்போம். மழை வரதுக்கு முன்னாடி அது தொகையெல்லாம் அப்படியே நல்லா ஷேக்கெல்லாம் பண்ணி நமக்கு ரொம்ப அழகான ஒரு காட்சியெல்லாம் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மயில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகிட்டே சண்டை போடும். ஸோ அந்த ஒரு தன்மை வந்து மயிலுக்கு உண்டு. ஸோ பாம்பெல்லாம் அது கண்ணில் பட்டுச்சுன்னா பாம்பை வந்து பயப்படாமல் தைரியமாக போய் நின்று பாம்புகிட்டே வந்து சண்டை போடும். அதே மாதிரி தான் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கவங்க பார்க்க நல்லா பிரகாசமாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நீயா நானாவா பாத்திரம்னா மோதின்னு சொல்லிட்டு நிற்பாங்க ஸ்டடியாக. ஸோ அந்த மைண்ட் செட் வந்து கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ பொதுவாக வந்து அதிர்ஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடியது மயிலாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டிலேயே வந்து ஏதோ என் பின்னாடியே பாருங்கள், முருகர் பக்கத்தில் மயில் ரேகை தான் வச்சுருக்கேன். ஸோ அதே போல தான் மயில் வந்து அதிர்ஷ்டத்தின் ஒரு அடையாளம்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து கார்த்திகைனா தோஷம்னு ஒரு கேங் சொல்லணும். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. கார்த்திகை பிறந்தவங்க அவங்களால நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ கார்த்திகையில் பிறந்தவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நடக்குதோ இல்லையா, அவங்க சுற்றி இருக்கவங்க நிறைய நடக்கும். அதே தான் வந்து இந்த மயிலோட வந்து கம்பேர் பண்ணும்போதும் நல்லா அனலைஸ் பண்ண முடியும். அவங்களோட நடையெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு கம்பீரமாகவும் இருக்கும். ஸோ அதிர்ஷ்டத்தின் ஒரு அடையாளமாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இன்னும் நிறைய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வரணும் அப்படின்னா மயில் ரேகையெல்லாம் அதிகமாக பயன்படுத்துங்க. நீங்கள் கோயிலெல்லாம் மயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தானியங்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை பெற்றுத்தரும்.